இந்த படத்தில் வந்து வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அப்படின்னு சொன்னால் இந்த சங்கத்துக்கு யார் தலைவராக இருக்க முடியும்னா சத்யராஜ் சார் தான் இருக்க முடியும். ஏன்னா இந்த படம் முழுக்க முழுக்க இந்த படத்தினுடைய கதையை கேட்டதிலிருந்து இந்த படத்தில் அங்கங்கே பொன்ராம் வந்து கம்போசிங் வரும்போது கொஞ்சம் கொஞ்சம் காட்சிகளை காட்டுவார். அதெல்லாம் பார்க்கும்பொழுது இந்த படத்தை எப்போ பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஆர்வம் வந்து படத்தில் சம்மந்தப்பட்டிருந்தாலும் அந்த சம்மந்தப்பட்டதையும் தாண்டி இந்த படத்தின் மீது ஒரு எதிர்பார்ப்பு பணியாற்றக்கூடிய எங்களுக்கே வருகிறது என்றால் பார்க்கிற உங்கள் அனைவருக்கும் இது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அளிக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். இந்த படத்தினுடைய தலைப்பே இந்த படத்தினுடைய மொத்த கண்டென்ட்டையும் மொத்த செய்தியையும் உங்களுக்கு சொல்லிடும். ஃபுல்லாக படம் முழுக்க சிரிப்பு தான். அந்த சிரிப்புக்கு இடையிலே ஒரே ஒரு அற்புதமான ஒரு செய்தி ஒன்று இருக்கிறது. அந்த செய்தி என்ன, அந்த செய்தியின் மூலமாக பொன்ராம் வந்து மக்களுக்கு அல்லது நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னங்கிறதையும் பொன்ராம் அவர்களே சொல்வார். ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. இதில் மொத்தம் 5 பாடல்கள், 5 பாடல்களும் என்னால் எழுதப்பட்டிருக்கிறது. ரொம்ப குறிப்பாக சொல்லணும் அப்படின்னாக்கா ஊதா கலர் ரிப்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்குது. அது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி பாடலாக அமையும் என்பதில் சந்தேகம் இல்லை. அந்த பாடல் மாதிரியே ஏனைய 4 பாடல்களும் பெரிய வெற்றி பெறும் என்பதில் சந்தேகமில்லை. மறுபடியும் இமானோடு சேர்ந்து பணியாற்றக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு. இந்த படத்தில் வசனங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்க ராஜேஷ் வசனம் எழுதியிருக்கார் அப்படின்னு சொன்னாலே அது சிறப்பாக தான் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப அற்புதமாக வந்திருக்கிறது. இந்த படத்தினுடைய மிக முக்கியமான 2 நபர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்க இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் என்பதையும் தாண்டி ஒரு நண்பர்கள் என்கிற விதத்திலே பார்க்கிற பொழுது ரொம்ப அற்புதமான ஒரு மனிதர்கள் 2 பேரும், ஜேம்ஸும் மதனும் அவர்களும். இந்த படத்தினுடைய வளர்ச்சியை அவர்கள் இட்டு செல்லக்கூடிய விதம் இருக்கிறது, அது ரொம்ப அபாரமாக இருக்கும். அப்படி தான் ஒரு தயாரிப்பாளர் நடந்துக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கூட அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். ரொம்ப அற்புதமான ரசிகர்களாக ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும் நிகழ்ந்து ஒவ்வொரு சின்ன சின்ன பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டே இருக்கக்கூடிய அற்புதமான மனிதர்கள். இந்த படமும் அவர்களுக்கு கேடி பில்லா கிளாடி ரங்கா மாதிரி ஒரு பெரும் வெற்றி பெறும் என்பதிலே சந்தேகமில்லை. அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். வருத்தப்படாத வாலிபர் சங்கம், இந்த சங்கத்துக்கு என்னையும் கூப்பிட்டு எனக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்த எங்கள் இயக்குனருக்கும் எங்கள் ப்ரொடியூசருக்கும் இன்னத்தை ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன். செயலாளர்னு ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அது தலைவர் எனக்கு கீழே ஒரு இழுச்சாவை அந்த மாதிரி ஆள்கிட்ட கொடுத்தா சந்தோஷப்படுவேன். ஆனால் இங்கே மிகப்பெரிய ஒரு தலைவர் போஸ்ட் பாண்டி சிவகார்த்தியை கொண்டு போய் என்னை செயலாளர் போஸ்டிங்கை கொடுத்துட்டாங்க. நான் படுற பாடு இருக்கே கொஞ்சம் நெஞ்ச பாடா. சத்யராஜ் சார் சொன்ன மாதிரி தான் சிவாவோட நடிக்கிறப்ப, இது சிவாவோட எனக்கு 3வது படம். எனக்கு இல்லை, சிவா கூட எந்த நடிகர் நடித்தாலும் எல்லாத்துக்குமே ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக என்ன மாதிரி வளர காமெடி நடிகர் எல்லாத்துக்குமே சிவா ரொம்ப ஒரு நடிகனாக மட்டும் இல்லாமல் ஒரு நண்பனாக இருப்பான்றது 100% உண்மை. ஏன்னா அவ்வளோ ஈஸியாக இருக்கும். ஒரு டைலாக் சிவாவே பேசுகிற மாதிரி இருந்தால் கூட தேக்கு முன்னாடி சூரியன் எனக்கு என்னமோ இது நான் பேசுகிறத நீங்கள் பேச நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், நீங்கள் சொல்லி பாருங்களேன். செட்டானா பார்ப்பேன், இல்லாட்டி நானே பேசுகிறேன். நான் சொல்லுவேன், இல்லை சூரியன் இதே நல்லா இருக்குது, ஒரு நிமிஷம் எங்கள் டேரக்டர் போய் கேட்போம், பொன்ராம் சார் எப்படி சார் இருக்குது, இது எனக்கு இன்னும் சூரிய பேசினா கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு கரெக்டாக சொல்லுவாப்புல. சில நேரத்தில் நாங்கள் 2 பேருமே இல்லாமல் 3வது யாராவது இருந்தால் கூட அவங்க பேசட்டுமே, அவங்க பேசி இதுக்கு கவுண்டர் நம்ம கொடுப்போம், நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், என்னங்க சார் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்பாப்புல. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். இப்படி எல்லா சீனுமே வந்து சேர்ந்து பேசி இயக்குனர்கிட்டையும் சரி. 2வது இயக்குனர் வந்து ரொம்ப ஜாலியான ஒரு மனிதர். உண்மை நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேனே. இவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்து ஒரு ஸ்கிரிப்டை கொடுத்து இதே டைலாக் ஓகே இதில் ஏதாவது மாற்றுங்க அப்படின்றாரு. எனக்கு இன்னொரு விஷயம் என்ன சந்தோஷம்னா, ராஜேஷ் சார் படத்தில் ஏதாவது நடிக்கணும் அப்படின்னு ஆசை. ஏன்னா அவர் தொட்டதெல்லாம் பொண்ணு. ஸோ அவரோட அசிஸ்டன்ட் இவர். கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நான் குமாரன்கிட்ட சொல்லியிருப்பேன். ஆனால் அவர் வசனம்னு சொல்லிட்டாங்க, அந்த டைலாக் நம்மகிட்ட கொடுத்து சரி இதில் ஏதாவது சேஞ்சஸ் உங்கள் பெட்டராக இருந்தால் பண்ணிக்க அப்படின்னு சொல்லுவார். ரொம்ப எனக்கு பெருமையாக இருக்கும். ஸோ இவர் சொன்னதுக்காக நம்ம ஏதாவது ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். ஒரு 10 டைலாக் யோசிச்சு சொல்லுவேன், அதில் ஒன்று நல்லாயிருக்கும், ஓகே சூரிய கண்டிப்பாக அதை பயன்படுத்துறது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லுவார். இவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்த எங்கள் இயக்குனருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் சத்யராஜ் சார், ஊரில் வந்து எல்லாருமே அவரோட படத்தை எல்லாமே தேட்டரில் உட்காந்து எல்லோரும் ஒவ்வொரு சீனை ரசிச்சிருப்போம். சத்யராஜ் சார்ட்ட வந்து ஒவ்வொரு டைலாக்கையும் ரசிச்சிருப்போம். தாயம்மா, இன்னைக்கு அல்வாண்டாலுமே சாரதா ஞாபகத்துக்கு வருவாங்க. அப்புறம் என்னம்மா கண்ணு, இப்படி எத்தனை டைலாக், தகடு ஹீரோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் தான் அவர் எல்லா டைலாக்கும் ரீச் ஆகும். அதுக்கு ஆப்போசிட்டாக அப்படியே சத்யராஜ் சார் அவர் பேசின எந்த டைலாக்கும் வீண் போனதே கிடையாது, எல்லா டைலாக்குமே ரீச் ஆகும். அப்படி அவரை பார்த்து பிரமிச்சு போய் நான் படம் பார்த்துருக்கேன். இன்னைக்கு வந்து நான் சத்யராஜ் சார் கூட வந்து நடித்து அவர் அதை பார்த்து சூரிய இது சூப்பர் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. உண்மைக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. இதுக்காவது இன்னும் என்னோட முயற்சி அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றிங்க சார். அப்புறம் எங்கள் ப்ரொடியூசர் மதன் சார்,
இப்படி ஒரு பெரிய ஹிட்டு படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆகணும். ராஜேஷ் சார் வசனத்தில் நடிச்சிருக்கேன். அப்புறம் ஹீரோயினு எங்கள் கேமராமேன் சார், கண்டிப்பாக என் ஒய்ஃப்கிட்ட தான் காட்டணும் நினச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த படத்தை எந்த படம்னாலும் ஃபோன் பண்ணாலே உங்கள் கையை உங்களை அறியாமல் அந்த கையிலே டவுசரை தூக்கிடுது அப்படின்ட்டுவா. உங்களுக்கு என்ன காஸ்டியூம் அளவு எடுக்க வரா, என்ன அளவு இங்கேருந்து சொல்ல வேண்டாம், கட்டம்பட்ட கையில் 2, ஊதா கலர் டவுசர் 2ன்னு அப்படின்னு சொல்லுவேன். இதில் எங்கள் அண்ணன் என்னை கொஞ்சம் ரொம்ப அழகாக காட்டியிருக்காரு. ஏய், அதே ஊதா கலர் கைலி தான், கட்டம்பட்ட கைலி தான், ஊதா கலர் டவுசர் தாண்டி மாமனை பற்றியா ஃபிகரை எப்படி நினைப்பாரு, அதுக்கு எங்கள் அண்ணன் தாண்டி அப்படின்னு என் ஒய்ஃப்ட்டு மாறுதட்டி சொல்லணும். ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க. கண்டிப்பாக அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நான் மட்டும் இல்லாமல் மெயினாக நீங்கள் நினச்சா கண்டிப்பாக இந்த படத்தை பெரிய படமாக ஆக்குவீங்க. எனக்கு வாய்ப்பு கொடுத்த என்னுடைய டெக்னிக் அத்தனை பேருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இமான் சார், யுகபாரதி சார், ஒரு நல்ல பாடலில் நடிச்சிருக்கேன், நல்ல மியூசிக். எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் சார். நான் ஃபஸ்ட்டு சொன்னேன், ஊதா கலர் சாங்கு பார்க்காத சாங் போட்டோன்னே சிவாட்ட சொன்னேன், சிவா சூப்பர், எனக்கு பார்க்காத சாங் ரொம்ப சூப்பராக இருக்குது சிவா, ரொம்ப பிடிச்சிருக்குண்டு. இல்லை, ஊதா கலர் சாங் தான் சொன்னேன், ரொம்ப சூப்பராக இருக்குது சாங்குட்டு. அப்போ ஒரு 2-3 தடவை கேட்டோன்னே பார்க்காத சாங் பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அதை விட அது சூப்பராக இருந்துச்சுங்க சார். சார் படத்தில் ஆல்ரெடி சார் மியூசிக்கில் நடிச்சிருக்கேன். இதில் எனக்கு ஒரு நல்ல ஒரு பாட்டில் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக எல்லாத்துக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி.